வைட்டமின் டி டேப்லெட்டாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஆள்னா வைட்டமின் டியை முதல்ல எப்படி எடுக்கணும்னு தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக மருந்து கடைகளில் போய் நீங்களே வந்து வைட்டமின் டி டேப்லெட் வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா உடனே நிறுத்திடுங்க. ஏன்னா ஒரு உடலில் வந்து வைட்டமின் டி எவ்வளவு வேணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வைட்டமின் டி டேப்லெட் எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா வைட்டமின் டி உடலில் வந்து அதிகமாகவும் ஆகக்கூடாது, குறையவும் கூடாது. ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நீங்கள் எடுக்கணும். இந்த வைட்டமின் டி டேப்லெட் வந்து முதல்ல எப்படி எடுக்கணும்னு தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த வைட்டமின் டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுப்பாங்க. ஆனால் இந்த வைட்டமின் டி வந்து சாப்பிட்ட பிறகு எடுப்பது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா வைட்டமின் டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட் சொல்யூபிள் வைட்டமின், அதாவது கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கிறதுனால நீங்கள் மதிய உணவு எடுத்ததுக்கப்புறமோ அல்லது இரவு உணவு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த டேப்லெட் எடுப்பது ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் இரவு நேரமோ மதியமோ நீங்கள் தேவையான கொழுப்பு உணவு எடுக்கல அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 டீஸ்பூன் நெய் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த வைட்டமின் டி இந்த டேப்லெட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும். அது வந்து மிக வேகமாக நம்ம உடலில் உறிஞ்சப்பட்டு அதனுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இயற்கை மனிதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இயற்கை மனிதன் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.